எல்லாத்துக்கும் முதல் கண் வணக்கம். நான் தான் உங்க நிர்மல் ராஜன். வெல்கம் டு மை சேனல் நிர்மல் சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கேக் தான் பண்ண போறோம். நான் இன்னைக்கு என்னோட அம்மாவோட பர்த்டேனால நான் வெண்ணிலா கேக் பண்ண போறேன். அந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக், $150 கிராம் சுகர் போட்டுக்கலாம். பவுடர் பண்ணி கூட போடலாம். 300 கிராம் மைதாக்கு 150 கிராம் சீனி. இதை லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு அதில் இருக்க பாதி சேர்த்துக்கலாம். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலும் அந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எக்கு வச்சு இன்றைக்கி ஆட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு எக் இல்லாமல் வீடியோ கேக் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சலடை எடுத்துகிட்டு அதில் நான் 300 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஆப்போ சோடா போட்டுக்கலாம். இதை நல்லா சளிச்சிக்கலாம். நம்ம எதுக்கு சளிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த மாவில் இருக்க லம்ஸு கட்டினா கரைஞ்சி வரும். இல்லைனா மிக்ஸ் பண்ணும் போது சாப்பிடும் போதுனா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் இப்போ இதை நல்லா சளிச்சிக்கலாம். இப்போ நல்லா சளிச்சாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதி மில்க் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தேவைப்படுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது, நல்லா சாஃப்டாக பண்ணணும், இல்லைனா கேக் சாஃப்டாக வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணோம்னா நல்லா கேக் அந்த கிளேஸ் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 3 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெண்ணிலா கேக்னால வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி ஓவனில் பண்ண போது கிடையாது, ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பேன் 7 இன்ச் பேன் எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். பட்டர் இல்லைனா நெய் தடவிக்கலாம். நான் லைட்டாக மைதா போட்டுக்கலாம். பட்டர் ஷீட்டு இல்லாதனால நம்ம மைதா போடுறோம். இல்லைனா பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இந்த பேனில் நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. டேப் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்போ தான் எந்த கேப் இல்லாமல் இருக்கும். ஏர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ டேப் பண்ணுறதுனால நீங்கள் எடுத்துருக்க பேனில் ஹாஃப் தான் வரணும். ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் ஆப்போ சோடானா போட்டிருக்கனால உப்பி வரும். அதனால் ஹாஃப் தான் போடணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு தட்டோ இல்லை மூடியோ வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சு அந்த பேனை ஊற்றிக்கி உள்ளே வச்சிடலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் கண்ணாடி லிட்டு யூஸ் பண்ணுறீங்களா, அதில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுருட்டி இதை மறைச்சிடலாம். அப்போ தான் அந்த வேப்பர்னால் வராது. அந்த வாட்டர் வேப்பர் அந்த கேக்குள்ளே போயிடும், இல்லைனா கேக் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இதை ஒரு 30 to 45 மினிட்ஸ் இப்படியே வேக வச்சிடலாம் சிம்மில். ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன்.
ஒரு டூத் பிக் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லை, வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து பார்த்து எடுங்க, நல்லா சூடாக இருக்கும். இப்போ இதை 10 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அது எடுத்துக்கமா லைட்டாக கார்னர்ஸில் இந்த மாதிரி நைஃப் வச்சு இப்படி பண்ணி ஊற்றிடலாம். லைட்டாக கேக் சூப்பராக வந்திருக்குது பார்த்தீங்களா. இப்போ மேலே இருக்கிறத மட்டும் லைட்டாக எடுத்துடலாம். Got me feeling loved.